வணக்கம் நண்பர்களே. இந்த வெயில் காலத்துக்கு பாரபட்சம் இல்லாமல் வச்சு செய்யக்கூடிய ஒரு நோயின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைல்ஸ்ன்னு சொல்லாங்க. இது உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், பிஸ்டுல்லா, ஆனஸ் ஃபிஷரு, ரத்த மூலம் எல்லாமே இருக்குது. பயங்கரமான பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட இருக்கிற இந்த பைல்ஸுக்கான பொடியும் இந்த லேகித்தையும் சாப்பிட்டு வந்தாவே உடல் நார்மலாகிடும். ஒரே வாரத்தில் அற்புதமான ரிசல்ட் இருக்கும். 15 நாள்லேருந்து 21 நாளைக்குள்ள உங்களுக்கு சரியாயிடுங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் தேவைப்படலாம். அந்த மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் கீழே போகிற நம்பருக்கு எடுக்கலாம். இப்போது இந்த பைல்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஒரு நாளைக்கு 2 முறை இந்த மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அடிஷ்னலாக நான் சொல்கிறத செஞ்சவங்க சூப்பராக இருக்கும். அதாவது வெண்டைக்காயை ஒரு நாளைக்கு காலையில் 5 சாயந்தரம் 5 கடிச்சு மட்டும் சாப்பிடணும். ஏன்னா உடலில் அந்த பிசு தன்மையும் அந்த நெய்ப்பு தன்மையும் வேணும். அது இருந்தால் தான் மலம் லகுவாக போகும். அதனால் வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறுகுடல் போய் சிறுகுடலேருந்து பெருங்குடலேருந்து மலவாய்க்கு போய் அந்த மலவாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலந்து அதை உங்களுக்கு எந்த மலச்சிக்கல் இல்லாமல் வெளியே போகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துத்தி இலை காலையில் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா விளக்கெண்ணெயில் வதக்கி கம்பல்சரி 2 வேளை நீங்கள் எடுத்துக்கலாம். போதுமான அளவு ஒரு 5 இலை எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட போதுமானது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்துகளை பண்ணால் குங்குளிய வெண்ணெய் கிடைக்கும். இந்த குங்குளிய வெண்ணெயோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இளநீரோடு ஊற்றி குங்குளிய வெண்ணெய் 1 ஸ்பூன் அதில் போட்டு கீழே நெல்லி 2 செடியை எடுத்து வேரோடு நல்லா அரைச்சி அதோடு கலந்து ஒரு 7 நாள் காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பைல் சம்பந்தமான பிரச்சனைகள் வெகுவாக குறையும்.